நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர் காஸ்ட் ஆஃப் லிவிங் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நிறைய பேர் வந்து இந்த கொஸ்டின்ஸை கேட்டிருந்தாங்க. புதுசாக சிங்கப்பூர் போகிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டவுட் இருக்கும். சிங்கப்பூர் காஸ்ட் ஆஃப் லிவிங் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க வேண்டியது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரியான பாஸில் போவாங்க. இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து நம்ம இந்தியா மாதிரி தான் அங்கேயுமே மாறுபடும். ஒவ்வொரு பர்மிட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுபடும். இல்லை நீங்கள் டூரிஸ்ட் விசாவில் போனீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மாதிரியான காஸ்ட் ஆஃப் லிவிங் வரும். ஸோ வந்து எல்லாருக்குமே ஓரளவுக்கு வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் எவ்வளோ வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். இந்த மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு கொடுத்து வச்சு. ஸோ இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த வீடியோ அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு வீடியோ பாருங்க. சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் சிங்கப்பூர் போகிறப்போ வந்துட்டு நிறையா வந்து டைப் ஆஃப் பாஸில் போகலாம். சில பேர் டூரிஸ்ட் விசாவில் போவாங்க, சில பேர் எஸ் பாஸில் போவாங்க, என்டிஎஸ் பர்மிட், இ பாஸ், ஒர்க் பர்மிட், இது மாதிரிலாம் போவாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான காஸ்ட் ஆஃப் லிவிங் வரும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் எஸ் பாஸ் இ பாஸில் போகிறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்துட்டு நீங்களே வந்துட்டு உங்களோட ரூம் ரெண்டை பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டெஸ்ட் அடிச்சிட்டோ இல்லை பிசிஎம் பர்மிட்லேயோ போனீங்கன்னா கிட்டத்தட்ட கம்பெனியே வந்து உங்களுக்கு ரூம் ரெண்டு பே பண்ணிடுவாங்க. அப்படின்றப்ப காஸ்ட் ஆஃப் லிவிங் சிங்கப்பூரில் கம்மியாகும். ஓகேங்களா, ஸோ இது மாதிரி வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான காஸ்ட் ஆஃப் லிவிங் வரும். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டூரிஸ்ட் விசாவுக்கு சொல்லிடுறேன். டூரிஸ்ட் விசாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டூரிஸ்ட் விசாவில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா விசா வந்து சிங்கப்பூரில் யாராவது உங்களுக்கு வந்து சிங்கப்பூர் சிட்டிசனோ யாராவது எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா விசாவுக்கு வந்து வெறும் $35 தான் ஆகும். ஓகேங்களா, ஸோ வெறும் $35 அவ்வளோதான் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 2500 ரூபாய் அதுக்குள்ளார தான் வரும். விசாவுக்கு அவ்வளோதான் அமௌண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரூம் ரெண்ட். சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே வந்து ஹையஸ்டான மந்த்லி வந்து செலவாகிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூம் ரெண்ட்டுக்கு தான் ஆகும். அதாவது ஒரு மிகப்பெரிய வீடு இருக்கும், அதில் வந்துட்டு 2 ரூம் இல்லைனா 3 ரூம் இருக்கும். அதில் ஒரு ரூமை மட்டும் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு கிட்டத்தட்ட $700 கிட்ட வரும். ஓகேங்களா, அதில் வந்து மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூம் எல்லாம் எடுத்தீங்கன்னா $1200 கிட்ட வரும். ஓகேங்களா, இதை நான் சொல்றதெல்லாம் நீங்கள் எழுதிக்கங்க. இப்போ நீங்கள் டூரிஸ்ட் விசாவில் தான் போறீங்க அப்படின்னா இப்போ ரூம் ரெண்ட் வந்து நம்ம சிங்கிள் ரூமாக எடுத்தோம்னா $700, அதே இது மாஸ்டர் பெட்ரூமாக எடுத்தால் $1200. நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட் பிரைஸ் தான். இதை விட வந்து 100-200 முன்னே இல்லைனா பின்ன இருக்கும். நீங்கள் வந்து டூரிஸ்ட் விசாவில் போறீங்க, ஃபேமிலியோட போறீங்கன்னா கண்டிப்பாக தனியாக தான் ரூம் எடுத்து ஆகணும். அப்படின்றப்ப நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சிங்கிள் பெட்ரூம் அந்த மாதிரி தான் எடுத்து ஆகணும். அப்போ வந்து $700 கிட்ட ஒரு ரூமுக்கு மட்டுமே வந்துடும். வீடு கிடையாது. மற்ற ரூம் வேற ஆளுங்க தங்கியிருப்பாங்க. ஒரு சில பேர் ஹவுஸ் ஓனர் வந்து அவங்க மாஸ்டர் பெட்ரூமை தங்கிக்கிட்டு சிங்கிள் ரூமை வந்து உங்களுக்கு வாடகைக்கு விட்டுருப்பாங்க. ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இல்லை எனக்கு ஒரு வீடே வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா $2000 மேலே போகும். ஓகேங்களா, ஒரு வீடு இல்லை சிங்கிள் பெட்ரூம் இல்லை டபுள் பெட்ரூம் ரூம் வீடே வேணும்னீங்கன்னா அது மந்த்லி, அதாவது ஒரு மாதம் இல்லைனா 2 மாதம் தான் டூரிஸ்ட் விசாவில் போக முடியும். அப்படின்றப்ப அது கிடைக்கிறது கஷ்டம் தான். அப்படி கிடைச்சாலும் அமௌண்ட் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஓகேங்களா, என்ன பட்ஜெட்டில் வேணும் அப்படின்றத பிளான் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து சிங்கிள், நான் வந்து தனி பர்சன் தான், எனக்கு வந்து நான் வந்து ஷேர் பண்ணி கூட தங்கிக்கிறேன் அப்படின்னா அதுக்கும் ரூம் இருக்குது. அதுக்கு எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா $300 $400 உங்களுக்கு வந்து ரூமுக்கு மட்டுமே ஆகும். ரூம் தான் மிகப்பெரிய தொகை. ஓகேங்களா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் டூரிஸ்ட் விசாவில் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு விசாவுக்கு வந்து நீங்கள் அங்கேயே எடுத்து கொடுத்துட்டா $35. இங்கே எடுத்தீங்க அப்படின்னா 2000 3000 ரூபீஸ் இந்தியன் ரூபீஸ் கிட்ட கேட்குறாங்க. ஒரு சில பேர் 5000 கூட கேட்குறாங்க. அவங்க வைக்கிறத பொறுத்து இருக்குது கமிஷனு. ஸோ வந்து அதுக்கு வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் சில பேர் கேட்குறாங்க. அந்த மாதிரிலாம் நிறையா கேட்குறாங்க. ஸோ அது அவங்க டாக்குமெண்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க அப்ரூவல் பண்ணி டூரிஸ்ட் ஏஜென்சி வந்து அப்ரூவல் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அது அவங்க கேட்குற அமௌண்ட். ஆனால் சிங்கப்பூர் சிட்டிசன் யாராவது உங்களுக்கு தெரியும், இல்லை பிஆர் யாராவது தெரியும், அவங்க ஸ்பான்சர் பண்ணுறாங்க அப்படின்னா வெறும் $35 தான் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிடலாம். சிங்கப்பூரில் லிட்டில் இந்தியா இந்த ட்ராவல் ஏஜென்சிலாம் வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச சிங்கப்பூரியன்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா விசா அவங்களே எடுத்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ அதில் நீங்கள் எடுத்துக்கலாம். விசாக்கு $35. ரூம் வந்து எப்படிங்கிறத நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெளியில் சாப்பிட்டீங்க அப்படின்னா அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாக தான் ஆகும். அப்ராக்சிமேட்டாக நீங்கள் 3 வேளையுமே கடையில் சாப்பிட்றீங்க அப்படின்னா மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா $250 $300 ஆகும். ஓகேங்களா, அதே இது வந்துட்டு நீங்கள் அது உங்கள் சாப்பாடுறதை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் 3 நேரம் பிரியாணியாக சாப்பிட்டீங்கன்னா அதோட அதிகமாக தான் ஆகும். ஆனால் மினிமமாக நீங்கள் ஆவரேஜாக சாப்பிட்றீங்க அப்படின்னாவே $250 மினிமம் கண்டிப்பாக வேணும். இதே இது வந்துட்டு நீங்கள் இங்கேருந்து வந்து நீங்கள் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க, டூரிஸ்ட் விசாவில் போயில லக்கேஜ் இருக்கும். ஸோ லக்கேஜில் நீங்கள் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க, சமைச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து $150 வந்து 1 மந்த்துக்கு உண்டான ஃபுட்டு வந்து நீங்கள் சமைச்சு சாப்பிட முடியும். ஓகேங்களா, ஸோ வந்து இது இவ்வளோ தான் சாப்பாட்டுக்கு. இதுக்கு மேலே வந்துட்டு இந்த டிரான்ஸ்போர்ட்டை பார்க்கணும். டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிரான்ஸ்போர்ட்டு நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை எங்கே போனாலுமே யூஸ் பண்ணிக்க முடியும். டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் எம்ஆர்டி பஸ் ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா, எம்ஆர்டி பஸ்ஸை தான் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மந்த்லி $100 உங்களோட டிரான்ஸ்போர்ட் வந்து முடிஞ்சிடும். அதே இது நீங்கள் டாக்ஸியெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டாக்ஸி வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் சிங்கப்பூரில். ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா டாக்ஸினா யூஸ் பண்ணிங்கன்னா $200 to $300 கிட்ட வந்துடும். ஓகேங்களா, முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து
பஸ்ஸு அல்லது எம்ஆர்டி இது மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுதான் வந்துட்டு டூரிஸ்ட் விசால போகிறவங்களுக்கான காஸ்ட் ஆஃப் லிவிங். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எந்த மாதிரி யூஸ் பண்ண போகிறீங்கன்றதை எழுதி நீங்கள் கணக்கு பண்ணீங்க அப்படின்னா மந்த்லி எவ்வளோ வரும் அப்படின்றது தெரிஞ்சிடும். அதாவது தமிழ்நாட்டில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா மதுரையிலேருந்து ஃப்ளைட் இருக்குது, திருச்சியிலேருந்து ஃப்ளைட் இருக்குது, சென்னையிலேருந்து ஃப்ளைட் இருக்குது, கோயம்புத்தூர்லேருந்து ஃப்ளைட் இருக்குது. எல்லா இடத்துல இருந்துமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். டைரக்ட் ஃப்ளைட்டாக போட்டு பாருங்கள். 4 ஹவர் தான். ஸோ டிக்கெட் ப்ரைஸ் அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப் அண்ட் டவுனுக்கு டிக்கெட் சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? இதை நீங்கள் கணக்கு பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோன்றதும் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ எவ்வளோன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம காஸ்ட் ஆஃப் லிவிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எஸ்பாஸ், இ பாஸ், என்டிஎஸ் பர்மிட்டுக்கு பார்த்துருவோம். இந்த எஸ்பாஸ், இ பாஸ், என்டிஎஸ் பர்மிட்டுக்கும் இந்த பர்மிட் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூம் ரெண்ட் மட்டும்தாங்க. ரூம் ரெண்ட் தான் வந்து மிகப்பெரிய டிஃப்ரெண்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இவங்க 3 பேருக்கும் பார்த்துட்டு எல்லாத்தையுமே தனித்தனியாகவே நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகும் சில பேருக்கு, அதனால தனித்தனியாகவே சொல்லிடுறேன். எஸ்பாஸ், இ பாஸ், என்டிஎஸ் பர்மிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சிங்கப்பூர் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கம்பெனியில் வந்துட்டு இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஹோட்டல் ஒர்க்லாம் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரூமும் அவங்களே கொடுத்துருவாங்க, ஃபுட்டும் அவங்களே கொடுத்துருவாங்க, உங்களுக்கு எந்த செலவுமே கிடையாது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ஜாபுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரூம் நீங்கள் தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ரூம் ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து மோஸ்ட்லி நீங்கள் எஸ்பாஸ், இ பாஸில் போனீங்கன்னா ஷேர் பண்ணியே தங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படின்றப்ப உங்களுக்கு ரூம் ரெண்ட் பார்த்தீங்கன்னா 300 to 400 வரும். இல்லை நான் தனியாக தான் சிங்கிள் ரூமாக தான் வேணும் அப்படின்னா அதே மாதிரி தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி $700 கிட்ட வந்துடும். ஆனால் நீங்கள் தனியாக நீங்கள் இருந்தீங்க, சிங்கிள் ரூமாக எடுத்து இருந்தீங்க அப்படின்னா உங்கள் சேலரி அந்த அளவுக்கு ஹையாக இருந்தால் மட்டும்தான் இருக்க முடியும், இல்லைனா இருக்க முடியாது. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் ஷேரிங் ரூமை வந்து எடுத்துக்கிறதே ரொம்ப நல்லது. அதுக்கே வந்துட்டு ஒரு அமௌண்ட் ஆகிடும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஒரு $350 போட்டுக்கோங்க ஆவரேஜாக. பிலோ ஆவரேஜ் நான் சொல்கிறது மினிமமே $350 தான். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா $450 கிட்ட வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபுட்டு கண்டிப்பாக நீங்கள் சமைச்சு தான் சாப்பிட்ணும். டெய்லி வந்து நீங்கள் கடையில் சாப்பிட முடியாது. உங்களுக்கு வந்து அமௌண்ட் ரொம்ப அதிகமாகும். இப்போ நீங்கள் வந்து இது எல்லாத்தையுமே வந்துட்டு உங்கள் சம்பளத்தில் இருந்து தான் நீங்கள் வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு மாதத்தில் வர்ற மாதிரி இருக்காது, நீங்கள் வருஷக்கணக்கில் அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படின்றதுனால நீங்கள் செலவுகளை கம்மி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஏஜென்ட்டுக்கிட்ட இங்கேருந்து கட்டிட்டு போன காசை உங்களால் எடுக்க முடியும். அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஷேரிங் ரூம்லேயே தங்குங்க. ஓகேங்களா? அந்த ரூம் எப்படி பிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். நிறைய ஆப்லாம் இருக்குது, அது மூலமாக வந்து நீங்கள் ரூம் பிடிச்சிக்கலாம். அந்த வீடியோவோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவை பார்த்து ரூம் வந்து ஃபைண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம டெலிகிராம் பேஜ்லேயும் சம்டைம் வந்து யாராவது ரூம் இருக்குன்னு சொன்னாங்கன்னா ஏஜென்ட்லாம் கிடையாது, அவங்க எங்கள் இதில் வந்து ஒருத்தவங்க வந்து தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏரியா பேர் சொன்னாங்க அப்படின்னா நான் அந்த டெலிகிராம் குரூப்பில் வந்து அந்த ரூம் இருக்குது அப்படிங்கிறதையும் போடுவேன். ஸோ நம்ம டெலிகிராம் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரூம் வந்து 350 போட்டுக்கோங்க. அடுத்தது வந்துட்டு சாப்பாடு கண்டிப்பாக சமைச்சு தான் பண்ணுவீங்க. நீங்கள் சமைச்சு சாப்பிட்றப்ப பார்த்தீங்க அப்படின்னா $150 கண்டிப்பாக முடிச்சிட முடியும். 2-3 பேராக சேர்ந்து சமைக்கிறீங்க அப்படின்றப்ப $130 அந்த மாதிரி கூட முடிச்சிடலாம். அந்த மாதிரி வந்துட்டு அதுக்கு தனி. அடுத்தது வந்து டிரான்ஸ்போர்ட். ஒரு சில இதில் வந்துட்டு கம்பெனியே டிரான்ஸ்போர்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க, இல்லைன்னா நீங்கள் தான் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்றப்ப அதுக்கு வந்து $100 to $150 அதுக்கு போட்டுக்காங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு சேலரி ஹையாக இருக்கிறதுனால இது மாதிரி பண்ணிக்கலாம். இதர செலவுகள் அதாவது ஃபோன் டாப்அப்பு அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த வெளியில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் செலவு இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி வந்து ஒரு $150 அந்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து செலவு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அது பெரிய தொகை எதுவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரூம் ரெண்ட் தான். ரூம் ரெண்ட் தான் எல்லாத்துக்குமே வந்துட்டு அதிகமாக செலவாகிறது. ஸோ நீங்கள் எஸ்பாஸ், இ பாஸ், என்டிஎஸ் பர்மிட் இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் எழுதிக்கங்க. இந்த செலவெல்லாம் எழுதி உங்கள் சம்பளம் எவ்வளோன்னு பாருங்கள். இந்த செலவை வந்து அது உங்கள் சம்பளத்தில் கழிச்சிருங்க. மீதி எவ்வளோ இருக்கோ அதை மட்டும் தான் உங்களால் வீட்டுக்கு அனுப்ப முடியும். ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப அமௌண்ட் ஏஜென்ட்டுக்கு கட்டுற அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துக்காங்க. ஓகேங்களா? இது யாருக்காக இப்போ நான் கடைசியாக சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டிஎஸ் பர்மிட், எஸ்பாஸ், இ பாஸ். ஓகேங்களா? ஸோ இவங்களுக்காக தான். மோஸ்ட்லி வந்துட்டு ரூம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி தருதா இல்லையா அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக கேட்டுங்க. கண்டிப்பாக சாப்பாடு மோஸ்ட்லி ஹோட்டலை தவிர வேறு எந்த ஃபீல்டுக்கும் ஃபுட்டு தரமாட்டாங்க. அதை ஹோட்டலுக்கு மட்டும் ஃபுட்டு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ரூமுமே ஒரு சில கம்பெனி ஒரு சில ஹோட்டல்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் பர்மிட், பிசிஎம் பர்மிட், ஷிப்யார்ட் பர்மிட், மெரின் பர்மிட் இவங்களுக்குலாம் பார்த்துருவோம். ஒர்க் பர்மிட்டில் டெஸ்ட் அடிச்சு போகிறவங்களுக்கு கண்டிப்பாக ரூம் ரெண்ட் கம்பெனி தான் கொடுக்கணும், நீங்கள் கொடுக்க தேவையில்லை. அதனால உங்களுக்கு ரூம் ரெண்ட் அப்படின்றது கிடையவே கிடையாது. பிசிஎம் பர்மிட், ஷிப்யார்ட் பர்மிட், மெரின் பர்மிட்டுக்கெல்லாம் ரூம் ரெண்ட் வந்து நீங்கள் கொடுக்க தேவையில்லை. ஆனால் கரண்ட் பில்லு, வாட்டர் பில்லு அப்படின்னு ஒரு சில கம்பெனிகள் மந்த்லி $30 to $40 இல்லைனா $60 அந்த மாதிரி கட் பண்ணுறாங்க. உங்கள் கம்பெனியில் அந்த பிசிஎம், ஷிப்யார்ட் பர்மிட்டில் ஏதாவது ஒரு கம்பெனியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் கம்பெனியில் எவ்வளோ கட் பண்ணுறாங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. அதர்வைஸ் வந்துட்டு நீங்கள் டெஸ்ட் அடிச்சு போகிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு கம்பெனி தான் வந்து டொமெட்ரி வந்து அமௌண்ட் பே பண்ணணும். ஸோ நீங்கள் பே பண்ண தேவையில்லை. அப்போ உங்களுக்குலாம் வந்து அந்த $40 to $100 மினிமம் வச்சுக்கோங்களேன். இந்த கரண்ட் பில் அந்த மாதிரி பிசிஎம், ஷிப்யார்ட் பர்மிட்டுக்கு மட்டும் கட் பண்ணுவாங்க. மற்றபடி வந்துட்டு ஒர்க் பர்மிட்டில் இருக்கவங்களுக்கு எதுவுமே கட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு சாப்பாட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் தான் சமைச்சு சாப்பிட்றதுல போவாங்க. இந்த ஒர்க் பர்மிட்டில் போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா 5 பேர் 6 பேர் சேர்ந்து சமைக்கிறதுனால உங்களுக்கு வந்து மாதம் $100 வந்து ஃபுட்டு வந்து முடிஞ்சிடும் செலவு. ஓகேங்களா? சேர்ந்து சமைக்கிறாங்க அப்படின்னா ஒரு சில டொமெட்ரியில் மட்டும் தான் சமைக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஒரு சில டொமெட்ரி வந்து ஆர்டர் சாப்பாடு
சாப்பாடு மட்டும்தான் அலௌடு. ஸோ நீங்கள் ஒன்று கடையில் ஆர்டர் பண்ணி சாப்பிடணும். கடையில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா $150 $200 கிட்ட உங்களோட டொமெட்ரிக்கு பக்கத்தில் இருக்கிற கேன்டீன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா $150 மந்த்லி சாப்பாடு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதில் நீங்கள் பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அமௌண்ட் கம்மியாக தான் ஆகும். அதாவது இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா, சமைக்க முடியாதவங்களுக்கு மட்டும். ஒரு சில பேருக்கு எப்படின்னா ஆர்டர் பண்ணி ரூம்லேயே கொண்டு வந்து சாப்பாடு வச்சுருவாங்க. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா $130 $140 $150 கூட ஆகும். அந்த சாப்பாடு ரொம்ப ரொம்ப சுமாராக தான் இருக்கும், அந்த ஆர்டர் சாப்பாடு. அப்படின்றப்ப நீங்கள் சாப்பாடு வந்து சுமாரான சாப்பாடாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓகே. இல்லை எனக்கு இந்த மாதிரி சாப்பாடு ஒத்துக்காது அப்படின்னா நீங்கள் கேன்டீனில் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், அதுக்கு அமௌண்ட் ஆகும். ஸோ மோஸ்ட்லி இந்த ஒர்க் பர்மிட், பிசிஎம் பர்மிட், சிப்யார்ட் பர்மிட்டில் போகிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரூம் ரெண்ட் அப்படின்றது கிடையாது. ஒரு சில பேருக்கு மட்டும் அந்த $50-$60 அது ஒரு $100 போட்டுக்கோங்க. பிசிஎம் பர்மிட் மட்டும். ஒர்க் பர்மிட் நீங்கள் கண்டிப்பாக ரூம் ரெண்டை போடவே தேவையில்லை. ஆனால் பிசிஎம், சிப்யார்ட், மெரின் பர்மிட்டில் ஏஜென்ட்ட நீங்கள் போகையிலே கேட்டுக்கோங்க, ரூம் ரெண்டு பிடிப்பாங்களா, இல்லை கரண்ட் பில்லு, இல்லை இது வாஷிங் மிஷின் பில்லு இந்த மாதிரி ஏதாவது பிடிப்பாங்களா, கேஸ் பில்லு இந்த மாதிரி ஏதாவது பிடிப்பாங்களான்னு கேட்டுக்கோங்க. அவங்க எவ்வளோ அமௌண்ட் சொல்கிறாங்களோ அதை அவங்க சம்பளத்துலேருந்து கழிச்சுக்கோங்க. ஆனால் ரூம் ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி பெரிய அளவில் பிடிக்க மாட்டாங்க. சாப்பாட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சமைச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா $100, இல்லை நீங்கள் வெளியில் கேன்டீன்லேருந்து வருது அப்படின்னா $150, இல்லை கடையில் சாப்பிட்றீங்க அப்படின்னா $150 to $170 இந்த ரேஞ்சுக்குள்ளார இருக்கும். ஸோ இந்த அமௌண்ட்டெல்லாம் கழிச்சிட்டு பேலன்ஸ் எவ்வளோ மீதி இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்காங்க. ஓகேங்களா? இந்த மீதி எவ்வளோ இருக்கோ அதை வந்து நீங்கள் ஏஜென்ட்டுக்கிட்ட கட்டுற அமௌண்ட்டில் நீங்கள் எத்தனை மாதம் நீங்கள் வீட்டுக்கு அனுப்புனீங்க அப்படின்னா அந்த கடனை கட்ட முடியுங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்க. ரொம்ப அதிகமான அமௌண்ட்டாக இருக்குது, ஒரு வருஷம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு நான் சம்பாரிச்சு ஏஜென்ட்டுக்கு மட்டும் தான் கட்டிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சர்வீஸ் சார்ஜ் ஏஜென்ட் சொல்கிறாங்க, அந்த ஜாப்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? கம்மியான அமௌண்ட்டாக இருந்தால் மட்டும் அட்லீஸ்ட் 8 மாதத்துக்குள்ளே நீங்கள் கட்டின கடனை அடைச்சிட்டிங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ரினியூவல் கிடச்சிச்சின்னா அதுக்கப்புறமேட்டு ஓகே. அப்படி இல்லைனாலும் ஒரு 4 மாதமாவது நீங்கள் சம்பாதிக்கிற அமௌண்ட் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக வரும். ஸோ இது மாதிரி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட எல்லாருக்குமே வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு யாருக்காவது சொல்லாமல் இருந்தேன் அப்படின்னாவோ, இல்லை வேறு இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாவோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.